ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த பார்க்க போனால் ஷாங்ஷி அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ். ஸோ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு ரீவாச் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிருக்கேன் ஃபார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக. ஸோ என்னோட கோல் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ரெகுலராக வந்துட்டு எல்லா படங்களும் வந்துட்டு ரீவாச் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது தான். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு ஷாங்ஷி படம் நான் வந்துட்டு ரீவாச் பண்ணலை, வாட்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ்ல தான் வாட்ச் பண்ணேன். யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்னி ப்ளஸ் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஒரு உண்மையிலே விஷுவல் வைஸ் கண்டென்ட் வைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிளான ஸ்டாரி தான். பட் விஷுவலி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைனீஸோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அது அங்கே அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், ஓகேவா, அந்த குன்ஃபு டைகொண்டோவா, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த சண்டை போடுற வித்தைகள்லாம் வந்துட்டு விதவிதமாக இந்த படத்தில் வந்து சண்டையை காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ எப்படி சொல்லுது, இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலில் சண்டை போடுறோம்னா போடுற அந்த ஃபைட் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இந்த சைனீஸ் ஸ்டைலில் அந்த ஃபைட் ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, லைக் வந்துட்டு எத்தனை பேருக்கு ஜாக்கி ஜானோட படங்கள் அவரு பண்ற அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கீழே சொல்லுங்க. ஸோ லைக் அவரோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்துட்டு சீரியஸாகவும் ஃபைட் பண்ணுவாரு, அதே நேரத்தில் அந்த ஃபைட்ல ஹியூமரும் இருக்கும். ஓகே, இந்த படத்துல ஃபைட்ல ஹியூமர் இருக்காது. லைக் நல்லா அந்த டயலாக் கொடுக்குற ரியாக்ஷன் மூலியமா ஹியூமர் இருக்கும். பட் அந்த ஃபைட் இருக்குல்ல, லைக் விறுவிறுன்னு இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்ற. ஓகேவா? அந்த எப்படி சொல்ற, ரொம்ப அந்த கோரியோகிராஃபி, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கோரியோகிராஃபியே ரொம்ப அழகா இருக்கும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு மாதிரி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்சது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல 3 சீக்வன்ஸ் தான் இருக்கு, சண்டை சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பார்த்த டியூரேஷன்ல இருந்து போயிருவோமா? ஓகேவா? ஸோ டியூரேஷன் வந்து ஒரு 2 hours 10 minutes ஒரு படம். ஸோ கடைசியில் வந்துட்டு ஒரு 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு, நான் கடைசியில் சொல்றேன். ஓகேவா? ஸோ அண்ட் வந்துட்டு வீடியோ ஓப்பனிங்லேயே ஒரு ஹானரபிள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு எம்சியூல 2 மலேசியன் ஆக்ட்ரஸ், ஓகேவா, 2 மலேசியன் நடிகர்கள் வந்துட்டு இந்த எம்சியூல வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தான்ஸ்ரீ மிஷேல் யோ, ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு மலேசியன் ஆக்ட்ரஸ் தான். பட் வந்துட்டு நிறையா சைனீஸ் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபிலிம்ஸு அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து நான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், ஓகேவா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான். ஸோ இந்த படத்தில் அவங்களே மற்ற படத்தில் கூட இந்த படத்துலையும் சேர்த்து அவங்களோட ஓன் ஸ்டன்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? மலேசியனா கண்டிப்பாக நான் ஒரு ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ பட் அதுக்கு முன்னாடி இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 2ல வந்துட்டு அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க அந்த கேரக்டர் பேர் வந்து எலெக்டான்னு வருது. ஓகேவா? ஆக்சுவலி அவங்க ஸ்பிளிட் செகண்ட்ஸ்க்கு தான் வருவாங்க அந்த வால்யூம் 2ல. ஓகேவா? நான் வந்துட்டு சும்மா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தேன், இந்த படத்துல இவங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கேரக்டர் தான், லைக் வந்துட்டு அவங்க ஒரு கிளான் ஒரு லீடரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஸ்கின் ஸ்பேஸ் இருக்காரு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த படமும் வந்துட்டு எம்சியூ தான். ஸோ பார்க்க போனா இந்த ஒரு ஆர்டிஸ்டே வந்துட்டு 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க எம்சியூல. ஸோ அது எப்படி இடிக்க போதா என்னன்னு தெரியல. பட் அந்த கேரக்டர் சொன்னல, கார்டியன்ஸ் படத்துல நடிச்ச அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி ஒரு கேமியோ கேரக்டர் தான். ஸோ அவங்க திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சொன்னல. ஸோ இந்த படத்தில் அவங்க கேரக்டர் நீங்கள் பாருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கார்டியனாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃபைட்டராகவும் அவங்கள ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு பேரே இருக்கு, ஆக்ஷன் கிங் மாதிரி. இவங்க வந்துட்டு ஆக்ஷன் குவீன். ஓகேவா? அந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட், ஆக்சுவலி ஷீ இஸ் த மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அவங்க அந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பாதி படத்துக்கு மேலே தான் வராங்க, பட் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வந்துட்டு அதை தொடர்ந்து இந்த படத்தில் வந்துட்டு இன்னொரு மலேசியன் ஆக்டர் யாருன்னு எடுத்துக்கிட்டா ரானி சியாங். ஓகேவா? ஜான் அவர் அந்த கேரக்டர் பேர் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஷாங்ஷியோட தங்கச்சியா வராங்களா, அவங்க வந்துட்டு ஃபைட் கிளப்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வந்துட்டு நடத்திக்கிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட்ல. ஸோ அவங்களுக்கு ரைட் ஹேண்டா வந்துட்டு சொல்லிட்டு வருவார். ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டர் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், கெட்டப்ல ஒரு மாதிரி மச்சோவா இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர் அவ்வளோதான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஃப்ரம் மலேசியா ஆர்டிஸ்ட். ஓகே, மலேசியன் ஆர்டிஸ்ட். கொஞ்சம் ஒரு ஹானரபிள் மென்ஷன் கொடுக்குறோம் தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ ஷீமோ அவர் தான் வந்துட்டு ஷாங்ஷியா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபிசிக்கல் வைஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற வயசுலாம் வந்துட்டு பின்னிருப்பாரு. ஓகேவா? ஸோ மனசை பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருப்பாரு. பட் அந்த ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்.
ஓகேவா. எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அவங்க கூட வந்து நம்ம அக்வாஃபினா ஓகேவா, அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஷாங்ஷிக்கு ஃப்ரெண்டு. ஸோ கேடின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க தான் வந்துட்டு ஃபன் ஃபேக்டர் இந்த படம் ஃபுல்லா. நடுவில் படத்துக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம ட்ரெவர் வருவார். நம்ம மேண்ட்ரினா நடிச்சார்ல அயன்மேன் 3ல, நீங்க அயன்மேன் 1லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அயன்மேன் 3ல தான் ரிவீல் பண்ணுவாங்க யார் அந்த மேண்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஆக்டர் ஓகேவா, ட்ரெவர்ஸ் லேட்ரி ஓகேவா. ரீசனா கூட வந்துட்டு ஒண்டர்மேன்ல வந்துட்டு ஒரு ஆக்டரா, ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இவ்வளவு அந்த பேஷன் அதுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துல காமிச்சிட்டாங்க ஓகேவா. அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு ரோலுக்கு அந்த எவ்வளவு பேஷனேட்டா இருக்காரு ஓகேவா. இவன் வந்து அந்த குட்டி ரோல், அந்த ட்ரெவர்ன்ற கேரக்டர் எவ்வளவு அந்த ஆக்டிங் பேஷனேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்சி வரும் ஓகேவா. அதுக்கு முன்னாடி ட்ரெவர் கூட சேர்ந்து அந்த ஒரு ஒரு முகமில்லாத ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கும், ரெக்க வச்ச ஒரு 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 பிக்குக்கு ஓகேவா, இல்லை டாகுக்கு ரெக்க வச்ச, மூஞ்சில டாகுக்கு ரெக்க வச்ச ஒரு அனிமல் ஒன்று இருக்கும். அது பேர் மாரிஸ் ஓகேவா. ஸோ அது பேசுறது நம்ம ட்ரெவருக்கு மட்டும் தான் விளங்கும் ஓகேவா. அது என்ன சொல்லுதோ வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஷாங்ஷி அந்த கேங்க்கு வந்துட்டு சொல்லி இருப்பாரு ஓகேவா. அவங்களுக்குள்ள அந்த குட்டி குட்டி கியூட்டான பாண்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு ட்ரெவர் வந்துட்டு லைக் செத்த மாதிரி நடிச்சுட்டு இருப்பாரு. நடிச்சுட்டு நம்ம மாரிஸ் வந்துட்டு தேடி வந்து லைக் கூப்பிடுற மாதிரி பண்ணுமோ. அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்டரலி அது பயந்துரும், மாரிஸ் அந்த முருகன் வந்து பயந்துரும். நம்ம ட்ரெவர் வந்துட்டு சொல்லுவாரு, பயப்படாத நான் வந்துட்டு செத்த மாதிரி நடிச்சுக்கிருக்கேன், ஸோ நீயும் வந்துட்டு செத்த மாதிரி என் பக்கத்துலயே நடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதுவும் வந்துட்டு செத்த மாதிரி நடிக்கும் ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஓகே. ஸோ ஆக்சுவலி அந்த சித்தமா நடிக்க அதுல கூட அவர் ஆக்டிங் ஸ்கில்ல காமிக்கிறாரு ஓகேவா. ஸோ ட்ரெவர் எவ்வளவு ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன், ஆக்டிங் மேல எவ்வளவு பேஷனேட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தா கூட அது வந்துட்டு அழகா போர்ட்ரே பண்ணிடுறாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு பென் கிங்ஸ்லி அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் யாருமே இந்த கேரக்டரை நடிச்சு அந்த ஆக்டிங்க்கு இவ்வளவு பேஷனட்டா இருக்கிற ஒருத்தன் அந்த கேரக்டரை நடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரு கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அக்வாஃபினா அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு மெயினான கொஞ்சம் அந்த ஃபன் ஃபேக்டரா, சிரிக்க வைக்கிற ஃபேக்டரா வந்துட்டு இருந்தாங்க அந்த படம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு லவ் ஸ்டோரிங்க. சீரியஸா சொன்ன நம்புவீங்களா? ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஓகேவா. ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் ஓகேவா. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஷாங்ஷியோட அப்பா அவங்க அம்மா அதோட ஒய்ஃபை வந்து ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணுவாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் ஸோ அவங்க 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 ஸ்டோவில் வந்துட்டு அவங்க அவங்க பிறந்த இடத்துல தான் எங்கேயோ பிடிச்சி வச்சிருக்காங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு அவங்க வாய்ஸ் கேட்குற மாதிரி ஓகே. ஆக்சுவலி வேற ஒரு மிருகம் வந்துட்டு லைக் லைக் அது வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுது, அவங்க ஒய்ஃப் மாதிரி பேசி காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டை வந்து வர வைக்குது, அந்த கிரீச்சரை வந்துட்டு ரிலீஸ் பண்ண வைக்க. ஸோ அந்த ஹஸ்பண்டும் இது பொய்ன்னு தெரியாம லைக் என் ஒய்ஃப் கூப்பிட்றேன், நான் வந்து என் ஒய்ஃபை காப்பாற்றி ஆகணும் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒய்ஃப் மேல இருக்கிற பாசத்தை காமிக்குது. ஸோ அவர் ஒய்ஃப் அவ்வளோ லவ் பண்றாரு. ஒய்ஃப் இறந்து போயிட்டோன்னா அவருக்கு பிள்ளைங்களே பிடிக்காது. லிட்டரலி வந்து ஷாங்ஷி வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போறப்ப பக்கத்துல தான் இருப்பான். ஸோ புள்ளைய பிடிச்சி திட்டிக்கு இருப்பாரு, சண்டை போட்டு இருப்பாரு. உங்க அம்மா இறக்குறப்ப நீ என்ன பண்ணிக்கிற, சும்மா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. லைக் அவருக்கு அந்த ஒய்ஃப் மேல அந்த லவ் எவ்வளவு லிவிங்கா இருக்காரு அதை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இது ஒரு லவ் ஸ்டோரி தானே. ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு பாக்குறேன். ஸோ கதையே சிம்பிள் தாங்க. பட் இந்த படத்துல இந்த சொன்ன ஃபைட் சீக்வன்ஸ் ஓகேவா, 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், அந்த பஸ்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் விறுவிறுன்னு இருக்கோங்க ஓகேவா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒருத்தன் அந்த அவங்க அப்பாவோட கேங்ல இருந்து வந்துட்டு ஷாங்ஷி கிட்ட அந்த பெண்டன் எடுக்க வருவான் ஓகேவா. பெண்டன் எடுக்க வந்து சண்டை போடுவானுங்க. ஸோ அக்வாஃபினா கேப்ப, நீங்க வந்து தப்பான ஆளுகிட்ட சண்டை போறீங்க, அவனை பார்க்க சண்டை போடுற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. ஸோ ஒன்ஸ் அந்த வில்லன் வந்துட்டு நம்ம அக்வாஃபினா வந்துட்டு கொஞ்சம் தட்டோன்னே ஷாங்ஷி கடுப்பாயி ஒரு 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 குத்து வருவாருங்க. அப்போ வந்துட்டு அக்வாஃபினா வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க, கேடி வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்மளுக்கு லிட்டரலி ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் நடக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த பஸ்ல நடக்கும். அது எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. மேக்கிங் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 30 செகண்ட்ஸா 20 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் டேக்ல எடுத்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அக்வாஃபினா பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண, பின்னாடி நம்ம ஷாங்ஷி சண்டை போட, ஸோ அது வந்துட்டு நல்லா எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு பில்டிங்க்கு வெளியே ஓகேவா, பில்டிங்க்கு ஒரு கட்டணத்துக்கு வெளியே இந்த கண்ணாடி பில்டிங் இருக்கும்ல, அந்த மிரர் முகம் பார்க்குற கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வெளியே வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது வந்துட்டு இருட்டில் எடுத்திருப்பாங்க ஓகேவா. நீங்க டிவியில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றி பாருங்க, ஃபோனில் பார்த்தாலும் பிரைட்னஸ் ஏற்றி பாருங்க. ஸோ இருட்டில் எடுத்திருப்பாங்க. பட் அது வந்துட்டு
அது விஷுவலி பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அக்வாஃபின கீழ இருந்து மேல இருந்து கீழ விழுவ போவாங்க. ஓகேவா? ஸோ ஷாங்ஷி காப்பாத்துவாரு. அப்பயும் கை விட்டுருவாரு. அவங்க தங்கச்சி வந்து ஷாங்ஷியோட தங்கச்சி வந்து காப்பாத்திடுவாங்க. ஸோ அது மேல இருந்து லிட்டரலி அந்த விஷுவல காமிக்கிறது பொய் தான். ஓகேவா? சிஜி தான். பட் நம்ம பாக்குறதுக்கு அவ்வளவு ரியலா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இத்தனோண்டு ஸ்பேஸ்ல கூட வந்துட்டு விறுவிறுன்னு அந்த சண்டை காட்சிகள் நடக்கும். ஓகேவா? இந்த படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு தரமா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓகேவா? அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓகேவா? அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ற விதம் இருக்குல்ல, அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் கடைசி ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஷிக்கு அவங்க அப்பாவுக்கு நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷாங்ஷி அந்த அண்டர் வாட்டர்ல இருக்கிற டிராகனை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், டிராகனை விஷுவலா கொண்டு வந்துறாங்க பாருங்க. இப்ப சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ஸ் ஆகுது. அந்த சீனுக்காக இந்த படத்தை 3 வாட்டி பார்த்தேன். ஓகேவா? இந்த ஃபைட் சீனை பாக்குறதுக்கு இந்த படத்தை நான் திரும்ப 3 வாட்டி பார்த்தேங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூவா பார்த்துட்டேன். மறுபடியும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காக 3 வாட்டி இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தேன். விஷுவலி நல்லா இருந்துச்சு. அந்த டிராகனை கூட்டு வந்ததா இருக்கட்டும், அந்த கிரீச்சர்ஸ் கூட்டு வந்ததா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அந்த டிராகன் ஆக்சுவலி நம்ம சைனீஸ் அந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் சொன்னா நம்மளுக்கு அந்த கிரீச்சர், இந்த மித்தாலஜி கிரீச்சர் நாங்க என்ன வரும்? ஆஃப்கோர்ஸ் டிராகன் தான் வரும். ஸோ அந்த டிராகனை கொண்டு வந்து லைக் உண்மையிலேயே டிராகன் இப்ப இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க. அவ்வளவு தத்ரூமா ஒரு 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 க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று இருக்கும். அது கண்ணை காமிக்க அவ்வளவு டீட்டெயிலிங்கா எடுத்திருப்பாங்க. அவ்வளவு டீட்டெயிலா சவுண்டா இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த படம் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் அந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேட்டர்ல வரப்போ வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன், ஷாங்ஷி படம் தானே, எம்சியூ படம் தானே. ஏன்னா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் எனக்கு அந்த எம்சியூ மேல இருக்கிற அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டே போச்சு. மோஸ்ட் ஆஃப் எம்சியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எனக்கு போச்சு. பட் இந்த படத்தை ஏன் நான் மிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ரிக்ரெட் பண்றேன் உண்மையிலேயே. பட் கண்டிப்பா இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்த்தாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த எம்சியூ ஃபிலிம். இந்த படத்துல கனெக்ட் பண்ணதுக்காக வந்துட்டு நம்ம இந்த படத்துல வாங்க பார்ப்போம். ஓகே, வாங் வருவாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் அண்ட் கேப்டன் மார்வல் வருவாங்க. ஓகேவா? அந்த 10 ரிங்ஸை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணதுக்காக, இந்த 10 ரிங்ஸோட ஆரிஜின் என்ன அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு கடைசி போஸ்ட் கிரெடிட் சீன்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு ஷாங்ஷியோட தங்கச்சி, ஓகேவா, அவங்க வந்துட்டு ஒரு ஃபைட் கிளப் வந்துட்டு இது நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அண்டர் கிரவுண்ட்ல. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அப்பா தானே அந்த 10 ரிங்ஸோட அந்த லீடர் ரைட்டா? ஸோ அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவோட போஸ்ட் அந்த 10 ரிங்ஸ் அந்த 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 ஆர்கனைசேஷன் அவங்க லீடரா எடுத்துக்கிட்டு அவங்க கீழே வந்துட்டு ஃபைட் கிளப்காக அந்த ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு இந்த பொண்ணுங்களும் பசங்களும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா பசங்க கூட பொண்ணுங்களை வந்துட்டு ஈக்குவலா ட்ரெயின் பண்ண விட்டது இல்லை. ஓகே, ஒரு பாகுபாடு இருந்திருக்கு. பட் இவங்க பெருசாகி அந்த ஃபைட் கிளப்பே அந்த 10 ரிங்ஸ் ஆர்கனைசேஷன் கீழே கொண்டு வந்து அஃபிஷியலா அந்த ஃபைட் கிளப்க்கு ஃபைட்டர்ஸை வந்துட்டு பொண்ணுங்களையும் பசங்களையும் வந்து ஒரே மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. அந்த ஷார்ட்ஸ் அந்த கதையை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா சொல்லுவேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது இந்த படத்தை பார்த்தாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தாகணும். பிகாஸ் நம்ம ஷாங்ஷி இருக்காருல, அவரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஓகேவா? இந்த படத்துல வந்துட்டு கடைசியில த 10 ரிங்ஸ் வில் ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க தவிர்த்து ஷாங்ஷி அண்ட் 10 ரிங்ஸ் வில் ரிட்டர்ன் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஷாங்ஷி 2 வரப்போகுது. மேபி அந்த ஷாங்ஷி 2 வந்துட்டு அந்த 10 ரிங்ஸ்க்கான ஆரிஜின் ஸ்டோரியை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு 10 ரிங்ஸை காமிச்சாங்க தவிர்த்து இந்த 10 ரிங்ஸ் அவர் பவர்ஸை காமிச்சாங்க. பட் வந்து தெளிவா அவர் ஆரிஜின் எதுவுமே சொல்லல. எங்கேருந்து வந்துச்சு, எப்படிதான் வந்துச்சு அப்படிலாம் எதுவுமே சொல்லல. வெறும் திருடிட்டு வந்த ரிங் மட்டும் தான் சொன்னாங்க. திருடிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரிங் அந்த மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ மற்றபடி இதை பத்தி அதோட ஹிஸ்டரி தெரியாது. மேபி ஷாங்ஷி 2 அதை பத்தி பேச போற படமா இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த 10 ரிங்ஸ் வில் ரிட்டர்ன். ஓகேவா? இல்லாட்டி வந்து நம்ம ஷாங்ஷியோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ பட் வந்து இந்த படம் பார்த்தே ஆகணும். பிகாஸ் வந்து ஷாங்ஷியோட கொஞ்சம் அவர் பவர்ஸ் என்னென்ன புரிஞ்சாதான் வந்துட்டு, ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ண போறா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? என்ன மாதிரி ஒரு பார்ட் எடுத்துக்க போறாரு டூம்ஸ்டேல. ஓகேவா? ஏன்னா அவர் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்துட்டு அஃபிஷியலா வந்துட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அந்த சேரை வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்களா பேர்ல, அந்த சேர்ல வந்துட்டு நம்ம ஷாங்ஷியா நடிச்சா அந்த லீமோவா, அவர் பேர் என்னது, ஷீமோவா, ஷீமோ, அவர் பேரும் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்காதவங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. விஷுவலி நல்ல ஒரு கிராண்டான படம் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் ஒன்று பார்க்கல, டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்து உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.